பிரைஸ் த லார்ட். சமீபத்தில் நான் ஒரு தம்பியோடு உரையாடி கொண்டிருந்தேன். வேத வசனத்தை குறித்து நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் அந்த தம்பிக்கு அந்த வேத வசனத்தை குறித்து அவருக்கு சந்தேகம் இருந்ததனால் நான் வேதத்தின் அடிப்படையில் அவருக்கு விளக்க முற்பட்டேன். அப்போ அந்த தம்பி ஒரு பதில் சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா அந்த தம்பி என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணே, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிட முடியாது. ஏன்னா அந்த ஊழியக்காரரு இந்த வசனத்துக்கு எந்த அர்த்தத்தை சொல்லியிருக்காருன்னு. இதே மாதிரிதாங்க நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய பேர் ஊழியக்காரரை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனை மறந்து, வேதத்தை மறந்து ஒரு வெளிச்சம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரருக்கு நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா ரசிகராகவே மாறிட்டாங்க. ஆனா எதை நம்ம மறந்துட்டோம் தெரியுமா? நான் தேவனை மறந்து விட்டோம் என்பதை நாம் மறந்து விட்டோம். இது மிகப்பெரிய தவறு. நாம் தேவனை நோக்கி செல்வதை இந்த மாதிரியான விஷயங்கள் தடை செய்கிறது. நாம் பின்வாங்கி போக இது வாய்ப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி பிரிவினை இப்போ மட்டும் இல்லைங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேயே இருந்தது. அதான் பவுல் 1 கொரிந்தியர்ல சொல்லியிருப்பாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நீங்க மாம்சத்துக்குரியவர்கள். பவுல் யாரு? அப்போஸ்தலர் யாரையா? அவனுக்கு தேவன் என்ன வேலையை கொடுத்திருக்காரோ அந்த வேலையை செய்ய வந்த ஊழியக்காரர். அதாவது வேலைக்காரர், தேவனுக்கு வேலைக்காரர். நீங்க வேலைக்காரரை பார்க்கிறீங்களே, தேவனை பாருங்கள். நீங்க வேலைக்காரரை பார்த்தீங்கன்னா நீங்க மாம்சத்தின்படி நடப்பீர்கள் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். இதனாலதான் நம்முடைய பல பிரிவினைகள், மார்க்கங்கள், தர்க்கங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலை வருவதற்கு, இந்த மாதிரி நடப்பதற்கு நாமும் விசுவாசிகளாகிய நாமும் ஒரு காரணம். அந்த கொரிந்திய சபையில இதேதான் நடந்தது. ஒருத்தர் என்ன சொல்றான்? நான் பவுலை சேர்ந்தவன். பவுல் சொல்ற வார்த்தை தான் கரெக்டானது. ஒருத்தர் என்ன சொல்றான்? அப்போலோ சொல்லுகிற வார்த்தை தான் ஏன் கரெக்டா? இன்னொரு கேபா சொல்றதா ஏன் கரெக்ட்? ஆனா எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னா தேவனை மறந்துட்டாங்க. அந்த வார்த்தையை கொடுத்தது யாரு? தேவன். இதே போலதான் இன்றைக்கும் இதே போல ஒரு சூழ்நிலையா, இதை விட மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம் நாமும், நம்முடைய கிறிஸ்தவமும். இதை நம்ம எப்படி மேற்கொள்கிறது? இது இயேசு கிறிஸ்துவும் சமாரிய ஸ்திரியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதுதான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ அந்த சமாரிய கிராமத்துல போய் தேவனை பற்றி சுவிசேஷத்தை அறிவித்தோன அந்த ஊர் மக்கள் எல்லாம் தேவனிடத்துல திரண்டு வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவன் மேல விசுவாசத்தை வைத்து எங்களோட இன்னும் தங்குங்க, 2 நாள் எங்களோட இருங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க. அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் பேர் விசுவாசிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்னும் அநேக பேர் விசுவாசிக்கிறாங்க. இங்க சமாரிய ஸ்திரீ ஒரு கருவி, தேவனுடைய வேலைக்காரி. அந்த சமாரிய ஸ்திரீ மூலம் தேவன் முதலாவதாக அந்த ஊரை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல அந்த ஸ்திரீயை நோக்கி, யார்? அந்த ஊருள்ள ஜனங்கள்லாம், உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். நீ சொல்றத வச்சு இல்லம்மா, நாங்க அவரோட வசனத்தை கேட்டோம், அதன் மூலம் நாங்க அவர்தான் மெய்யான இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய அறிவை பாருங்க. இந்த ஜனங்கள் சமாரிய ஸ்திரீயை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த அம்மா தேவனுடைய ஊழியக்காரி, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய போக்கஸ் யார் மேல இருந்து? தேவனையும் தேவனுடைய வார்த்தையின் மேலதாங்க இருந்தது. அந்த ஒரு ஆவிக்குரிய ஞானத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்துல தேவன் தன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம போதகர் மூலம் வாரம் வாரம் நம்முடைய சபையில் வேத வசனங்கள் மூலம் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? நிறைய ஊழியக்காரர் பின்னாடி நாம் ரசிகராய் இருக்கிறோம். ஊழியக்காரர்களை கனம் பண்ண வேண்டும், வார்த்தையை கேட்பது தப்பு இல்லை. ஆனா அவங்க போதிக்கிற வசனம் வேதத்தின் அடிப்படையில் போதிக்கிறார்களா இல்லையா? அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்துல நீங்க பாருங்க, நீங்க யூடியூப்ல எவ்வளவு மெசேஜ் வருது. நீங்க எத்தனை மெசேஜ்ல நீங்க வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் சரிதானா இல்லையா என்கிறத நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியுது. அவர்கள் சொல்லுதெல்லாம் நம்ம நம்புறோம். ஆனா அந்த சமாரிய
கிராமத்தில் உள்ள ஜனங்கள் அப்படி இல்ல. சமாரிய ஸ்திரீ சொல்றதெல்லாம் நம்பல. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க தெளிவடைறாங்க. ஆவிக்குரிய நிலையில வளர்ச்சி அடையும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க தேவனுடைய வார்த்தை போதுமாம்மா, நீங்க வேண்டாம். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சமாரிய ஸ்திரீ போதும், ஊழியக்காரர் போதும், எனக்கு தேவன் வேண்டாம் என்கிற ஒரு நிலையில தாங்க நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு விஷயத்தை நீங்க செய்துட்டாலும் சரி, சோசியல் மீடியால பாருங்க, எவ்வளவு ஊழியக்காரர்கள் விழுந்து போகும்போது இன்னும் அவங்க பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதாங்க. அவங்களுக்கு தேவனை பார்க்கவில்லை, தேவனுடைய ஊழியக்காரரை பார்த்து அவர்கள் பின்னாடி சென்றவர்கள். அதனால நாம ஒரு முடிவெடுத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறது அதான், என்னுடைய உபதேசத்தை கேட்டு என்னிடத்தில் மனம் திரும்புங்கள், நானே மெய்யான திராட்சை செடி. அந்த திராட்சை செடியினுடைய கொடி நாம தாங்க. நம்ம திராட்சை செடியோடு நிலைத்து இருந்து நல்ல கனிகளை கொடுப்போம். நமக்கு வேற யாரும் இடைத்தரகர்களே வேண்டாம். நம்ம அவங்க எல்லாம் ஊழியக்காரர்கள். அவங்க நம்மளை அழைத்து வந்திருக்காங்க. நம்ம தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அவங்க அழைத்து கொண்டு வந்திருக்காங்களே தவிர அவங்களை நோக்கி பார்ப்பதற்கு அல்ல. இதுதான் நம்முடைய சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாவசியப்படுத்திக் கொள்வோம். ஆமென்.